Very good morning students. இன்னைக்கு செஷன் 2 லேடர் ஃப்ரிக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படிங்கிற செஷன் 1ல் பார்த்துருக்கோம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ். இன்னைக்கு லேடர் ஃப்ரிக்ஷன். ஸோ லேடர் ஃப்ரிக்ஷனாக ஒன்றும் இல்லை, லேடரில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், லேடரில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஒரு வாலில் சாய்ச்சி வச்சுக்கிற ஒரு லேடரில் க்ரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் என்ன, ஸோ அந்த ஃபோர்ஸஸை பற்றி தான் நம்ம இங்கே ஸ்டடி பண்ண போகிறோம். லேடர் இங்கே வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ். ஒரு லேடரை வந்துட்டு வெர்டிகல் பிளேனில் சாய்ச்சி வச்சுருக்கிறோம். ஸோ லேடரோட ஒரு எண்டு கிரவுண்ட் ஃப்ளோரோட மேக் பண்ணக்கூடிய பாயிண்டை வந்துட்டு ஏன்னு எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி எண்டு பி, ஸோ வெர்டிகல் வாலோட மேக் பண்ணக்கூடிய பாயிண்ட் எண்டு வந்துட்டு பின்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறோம். இந்த லேடரோட லென்த்து எல். ஸோ இந்த லேடரோட வெயிட் வந்துட்டு டபிள்யூன்னு எடுக்கிறோம். ஸோ டபிள்யூ எந்த இடத்துல ஆக்ட் ஆகும்னா, ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கிற இடத்துல லேடரோட சென்டர் பாயிண்டில் ஆக்ட் ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். இந்த லேடர் ஹரிசாண்டல் பிளேனோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்துட்டு தீட்டான்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போது இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இம்பெண்டிங் மோஷன், இந்த லேடர் வந்து ஸ்டார்ட் ஸ்லைடிங்கிற கண்டிஷன் அப்ளை பண்ணி இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் ஸ்லைடிங்னா இந்த லேடர் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும்னா பாயிண்ட் ஏ லெஃப்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். எதனால் அப்படின்னா, பாயிண்ட் பி வந்துட்டு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ ரெண்டு பக்கமும் வால் இருக்கிறதுனால இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கும், பி வந்து அப்வர்டில் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இது ஸ்லிப் ஆகுது அப்படின்னா ஏ வந்துட்டு லெஃப்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ ஏ லெஃப்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆக விடாமல் தடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிம்போம். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் ஏ அப்படிங்கிறனால ஃப்ரிக்ஷன் ஏஎஃப்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஏ வந்துட்டு டவுன்வர்டில் மூவ் ஆகுது, ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. ஸோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டு அந்த லேடரோட இந்த எண்டு பாயிண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து நார்மல் ரியாக்ஷன் சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா சம்மில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பியோட மோஷன் டவுன்வர்டில் இருக்கும். ஸோ இது டவுன்வர்டில் விடாமல் தரக்கூடிய ஃபோர்ஸ், இதுக்கு ஆப்போசிட்டில் கிரியேட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் பி அப்படிங்கனால எஃப்பி அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். தென் அந்த நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் பி வந்துட்டு ரைட் டைரெக்ஷனில் மூவ் சான்சஸ் இல்லை, ஏன்னா இந்த வெர்டிக்கல் வால் இருக்குது. ஸோ இந்த வெர்டிக்கல் வால் பாயிண்ட் பியில் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸு ரியாக்ஷன் ஃபோர்ஸு நார்மல் ரியாக்ஷன் அட் பி அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். ஸோ இதில் வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எஃப்எம் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு என்ஆர் அப்படின்ட்டு செஷன் 1ல் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த எஃப்எம்மோட வேல்யூ போல் இங்கே ரெண்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, எஃப்ஏ அண்ட் எஃப்பி. ஸோ எஃப்எம் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு என்ஆர் அப்படிங்கிறனால இங்கே எஃப்ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு என்ஏ. ஸோ இங்கே மியூ வந்துட்டு அட் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேறையாக இருக்கலாம், வாலுக்கு வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேறையாக இருக்கலாம். எதனால் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டு காங்கிரீட்டாக இருக்கலாம், வால் வந்துட்டு டைல்ஸாக இருக்கலாம். ஸோ இது டைல்ஸ், இது காங்கிரீட் வால் காங்கிரீட் ஃப்ளோர் அப்படிங்கிறனால இதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேறையாக இருக்கும், இதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேறையாக இருக்கும். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை அட் பாயிண்ட் ஏல ஆக்ட் ஆகுறதுனால மியூ ஏன்னு எடுத்துக்க போகிறோம், இதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை மியூ பின்னு எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் ஏ எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு மியூ ஏ இன்ட்டு என்ஏன்ட்டு கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ எஃப்பி இஸ் ஈக்குவல் டு மியூ பி இன்ட்டு என்பின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அட் த கண்டிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம் எடுத்துக்க போகிறோம். ஸோ இம்பெண்டிங் மோஷன், அந்த இம்பெண்டிங் மோஷன் ஸ்லிப் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குது. ஸோ சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அபவுட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அபவுட் எனி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் vertical forces is equal to 0, summation of horizontal forces is equal to 0. ஸோ ஈக்லிபிரியம் ஈக்குவேஷனை வச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் இது மட்டும்தான், ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸு இந்த எண்டு பாயிண்ட்லையும், அதே மாதிரி இந்த எண்டு பாயிண்ட்லையும் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். தென் செல்ஃப் வெயிட்டை கன்சிடர் பண்ணோம்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளமில் செல்ஃப் வெயிட் வந்துட்டு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் இருந்து ஆக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லுன்னு கொடுத்துருந்தாங்க, லென்த் வந்து 4 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ டபிள்யூ ஆக்ட் ஆகக்கூடிய பிளேஸ் வந்துட்டு 2 மீட்டர் ஃப்ரம் த டாப் ஆர் பாட்டம் தான் நம்ம எடுப்போம், சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 3, ஆல்ரெடி ப்ராப்ளம் நம்பர் 1 and 2 வந்து செஷன் 1ல் பார்த்துருக்கோம். ஸோ சிம்பிள் ப்ராப்ளம் தான், அங்கே பார்த்து அதே எக்ஸாம்பிள் மாதிரி. ஸோ யூனிஃபார்ம் லேடர் ஆஃப் வெயிட் 1000 நியூட்டன் அண்ட் ஆஃப் லென்த் 4 மீட்டர் ரெஸ்ட் ஆன் த ஹரிசாண்டல் கிரவுண்டு. ஸோ லேடரோட லென்த்து கொடுத்துருக்குறாங்க, அதோட வெயிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெயிட்டை சென்டராக எடுத்திருக்கோம், இதோட லென்த்து ஹரிசாண்டல் கிரவுண்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லீன்ஸ் அகேன்ஸ்ட் ஏ ஸ்மூத் வெர்டிக்கல் வால். ஸோ வெர்டிக்கல் வாலை வந்துட்டு ஸ்மூத் வெர்டிக்கல் வால் மென்ஷன் பண்ணிட்டானா, ஸோ அந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிடையாது. ஸோ மியூ பி இஸ் ஈக்குவல் டு 0, எஃப்பி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிடையாது. லேடர் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப்
60 டிகிரி வித் ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டலோட லேடர் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்துட்டு 60 டிகிரின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா, when a man of weight 750 Newton stand on the ladder at the distance from the 3 meter from the top. ஸோ ஒரு மேன் வந்துட்டு 750 நியூட்டன் வெயிட் உள்ள ஒரு மேன் டாப்ல வந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துட்டு நிற்கிறாரு. ஸோ இந்த டயத்தில் தான் ஸ்லிப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது இதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன, ஏக்கும் அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் இடையில உள்ள கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன, மியூ என்ன அப்படிங்கிறத நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதே டயக்ராமை நெக்ஸ்ட் ஸ்லைடில் எடுத்துக்கிறோம். இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ இதோட மோஷன் எந்த டைரெக்ஷனில் இருக்கும், ஏ வந்து லெஃப்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும், பி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ இது ரெண்டுக்கும் ஆப்போசிட்டில் நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அட் ஏ, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அட் பி வந்துட்டு இங்கே கிடையாது. எதனால் அப்படின்னா இது வந்து ஸ்மூத் வால் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸ்மூத் வால்னால் ஐஸ் கட்டிங் மாதிரி, இங்கே வந்து ஃப்ரிக்ஷன் வந்துட்டு நமக்கு கிடையாது. ஸோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஏ டவுன்வர்டில் மூவ் ஆகுது, அதனால் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்க போகிறோம். பி ரைட் டைரெக்ஷனில் மூவ் ஆகாது, அதனால் இதுக்கு ஆப்போசிட்டில் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு எஃப்ஏ = μA × NA முந்தின ஸ்லைடில் பார்த்தோம். எஃப்பி வந்துட்டு இங்கே கிடையாது. ஸோ சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் = 0 அப்ளை பண்ண போகிறோம். இங்கே வெர்டிகல் ஃபோர்ஸஸ் என்ன அப்படின்னா 3 ஃபோர்ஸஸ் இருக்குது. NA பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன், மற்ற ரெண்டும் நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன். ஸோ NA -750 -1000 is equal to 0 எடுத்து போகிறோம். NA = 1750. நெக்ஸ்ட் சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் = 0. ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் FAவும் NBயும் இருக்குது. ஸோ FA - NB is equal to 0. NB is equal to FA. ஸோ FA ஆல்ரெடி μA × NA ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது FA இருக்கிற இடத்துல μA × NA அப்ளை பண்ண போகிறோம். FA இருக்கிற இடத்துல μA × NA. NA 1750ன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி 1750 நியூட்டன். ஸோ 1750 இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ NB = ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுறதுக்காக சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அபவுட் A = 0 எடுக்க போகிறோம். எதனால் ஏ எடுக்கிறோன்னா, அட் த பாயிண்ட் ஆஃப் மொமெண்ட் இந்த இடத்துல மொமெண்ட் நம்ம எடுக்கிறப்போ இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாமே 0 ஆயிரும். ஏன்னா மொமெண்ட் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும். இங்கே நமக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அட் த பாயிண்ட் வந்துட்டு இதில் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் கிடையாது. மொமெண்ட் அபவுட் ஏ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் 0 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு மொமெண்ட் அபவுட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். மொமெண்ட் அபவுட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த ஏவை பொறுத்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த டிங்கிற ஃபோர்ஸ் இந்த 750 நியூட்டன் இதில் ஏவை வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் ஏஜி இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் ஈனும், ஸோ 1000 நியூட்டன் ஏஜி இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்டை வந்துட்டு எஃப்னும், இந்த பாயிண்ட்டை ஜீனுன்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ மொமெண்ட் அபவுட் ஏ = 0. இப்போ நமக்கு வந்துட்டு மொமெண்ட் அபவுட் ஏன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு மொமெண்ட் அபவுட் இது எடுக்கிறதுனால நார்மல் ரியாக்ஷன் எடுக்கிறோம். ஸோ நார்மல் ரியாக்ஷனுக்கு இந்த ஃபோர்ஸ் இன்ட்டு இதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. இந்த ஃபோர்ஸ்லேருந்து ஏ வரைக்குள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு பிஜி. இந்த பிஜியோட வெளியே நம்ம அப்புறம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோர்ஸு NB × பிஜி. ரெண்டாவது செகண்ட் ஃபோர்ஸ் வந்து 1000 நியூட்டன் எடுத்துக்கலாம். 1000 நியூட்டன் இன்ட்டு அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஏஎஃப். 1000 நியூட்டனோட ஃபோர்ஸுக்கு ஏ வரைக்குள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஏஎஃப் அனுப்போம். 1000 × ஏஎஃப். நெக்ஸ்ட்டு 750 நியூட்டன் ஏ வரைக்குள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஏஇன்ட்டு வரும். 750 நியூட்டன் இன்ட்டு ஏஇ அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம யூனிட் 1 and 2ல் வந்துட்டு பார்த்துருக்கோம். மொமெண்ட் எல்லாமே யூனிட் 2ல் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஃபோர்ஸ் இன்ட்டு அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஏ வரைக்குள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்குது. ஸோ மைனஸ் 1000 நியூட்டன் இன்ட்டு ஏஎஃப் இது வந்துட்டு கிளாக் வைஸில் இருக்குது. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 750 இன்ட்டு ஏஇ இதுவும் கிளாக் வைஸில் இருக்குது. ஸோ ப்ளஸ். ஸோ இதுலேருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பிஜியோட வேல்யூ, ஏஎஃபோட வேல்யூ, ஏஇயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பிஜியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ட்ரையாங்கிள் ஏபிஜி எடுத்துக்க போகிறோம். ட்ரையாங்கிள் ஏபிஜி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிஜியில் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஏபியோட வேல்யூ 4 மீட்டர் எடுத்துக்க போகிறோம். பட் சைன்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு டிஸ்டன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா இன்க்ளைன் ஃபோர்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன வரும், இது ஹரிசாண்டல் காசு வெர்டிக்கல் சைன். ஸோ இப்போ பிஜி = 4 sin 60. 4 sin 60 நம்ம எடுப்போம். ஸோ பிஜிக்கு போல் 4 sin 60 NB இன்ட்டு பிஜிக்கு போல் 4 sin 60 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஏஎஃபோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஏஎஃப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ஸோ நமக்கு இதுதான் ஏஎஃப். ஸோ ஏசிஎஃப் அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். ட்ரையாங்கிள்
ஏசிஎஃப் இந்த ட்ரையாங்கிள் ஏசிஎஃப்ல ஸோ ஏசியோட டிஸ்டன்ஸ் நமக்கு 2 மீட்டர்னு தெரியும். ஸோ இந்த பக்கம் 2 மீட்டர்னா இந்த பக்கமும் 2 மீட்டர் தான். ஸோ 2 மீட்டர் நமக்கு தெரியும். ஏஎஃபோட வேல்யூ ஸோ இது வந்துட்டு சிஎஃப் வந்துட்டு 2 sin 60 வரும். அப்போ ஏஎஃப் வந்துட்டு 2 cos 60. ஸோ ஏஎஃப் இருக்கிற இடத்துல 2 cos 60 வந்துட்டு மார்க் பண்ணிக்க போகிறோம். ப்ளஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து 750 இன்ட்டு ஏஇ. ஏஇயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஏஇ வந்துட்டு அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஏடிஇ எடுத்துக்க போகிறோம். ட்ரையாங்கிள் ஏடிஇ எடுத்துக்க போகிறோம். இந்த ட்ரையாங்கிளில் ஸோ நமக்கு வந்துட்டு ஏஇ இஸ் ஈக்குவல் டு 1 cos 60. இது டிஇ இருந்தால் 1 sin 60 வந்துருக்கும். ஸோ 1 cos 60 வந்துட்டு கீழே ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல மைனஸ் four sin 60யோட வேல்யூ இது, 2 cos 60யோட வேல்யூ 1, 1 cos 60யோட வேல்யூ 0.5. ஸோ இதுலேருந்து சால்வ் பண்ணோம்னா என்பியோட வேல்யூ கிடச்சிடும். என்பி இஸ் ஈக்குவல் டு 396.9 சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணி என்ன அப்படின்னா என்பி இஸ் ஈக்குவல் டு மியூ ஏ இன்ட்டு 175 இதுக்கு முந்தின ஸ்லைடில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் என்பியோட வேல்யூ இதில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ ஏ எவ்வளோன்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிரும். ஸோ என்பியோட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ மியூ ஏ இஸ் ஈக்குவல் டு 0.226. ஸோ இதே மாதிரி கொஸ்டினில் நமக்கு வந்துட்டு மியூவோட வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த 2 ஃப்ளோர் நம்ம கொடுத்துருவாங்க சில நேரம். ஸோ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன, எஃப் என்ன, எஃப்ஏ என்ன, எஃப்பி என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. சில கொஸ்டின்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த டிஸ்டன்ஸ் 3 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸை கொடுக்காம ஸோ எந்த டிஸ்டன்ஸில் வந்துட்டு அந்த மேன் இருந்தார் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த மேன் இருந்தார் அப்படின்னா இது வந்துட்டு ஸ்லிப் ஆகும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி, ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருவாங்க. அப்போது எந்த இடத்துல இந்த ஆள் இருக்கிறப்போ இது ஸ்லிப் ஆகும் அப்படிங்கிறத இந்த 3 மீட்டருக்கு போல் எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸை கொடுத்து நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வெட்ஜ் ஃப்ரிக்ஷன் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.